அவர் செய்த தியாகங்கள் எல்லாம் கூட இன்றைக்கும் போற்றக்கூடிய வகையில், உலகம் முழுவதும் போற்றக்கூடிய வகையிலும், இந்திய திருநாடு போற்றக்கூடிய வகையிலும், நம்முடைய தமிழ்நாடு போற்றக்கூடிய வகையிலும் அவருடைய தியாகங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் என்ற அந்த கருத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். மற்றொன்று, இந்த தினம் ஆசிரியர் தினம் என்பதால் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடிமை பெண் என்ற படத்தில் ஒரு பாடலை தன்னுடைய சொந்த குரலிலே பாடுவார்கள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி. இந்த மூவரும் தான் முழுமையாக ஒரு பிறந்த குழந்தையை ஒரு முழு மனிதனாக உருவாக்குவதற்கு வேண்டிய அந்த ஒரு முயற்சியை எடுத்து அதன் மூலம் ஒரு நல்ல குடிமகன்களாக உருவாக்கக்கூடியவர் இந்த ஆசிரியர்கள், அதே போன்று தாய் தந்தையர்கள். என அருமையான அந்த கருத்தை அம்மா அவர்கள் பாடினார்கள். இந்த ஆசிரியர் தினத்திலே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்து, குறிப்பாக இந்த விடியாத கார்ப்பரேட் அரசாங்கம் பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆசிரியர்கள் வீதிக்கு போராடுகின்ற ஒரு நிலைமை, அதுவும் தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை. இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு அருகதையே கிடையாது என்றுதான் இந்த நேரத்தில் நான் குற்றம் சாட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால், இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்ற இந்த சூழ்நிலையிலே 15,000 ஆசிரியர்களுக்கு இன்னும் சம்பளம் வழங்கவில்லை. அவருடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை. அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி கவலைப்படாமல் அன்பில் மகேஷ் என்ற ஒரு கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாரா என்கின்ற அந்த கேள்விக்குறிதான் இருக்கின்றது. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து கொண்டு அவர் உதயநிதியை துதிபாடுவதும் ஸ்டாலினை துதிபாடுவதும் வேலையாகத்தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள் ஒழிய, தன் கீழ் உள்ள துறை இன்றைக்கு ஆசிரியர்கள் சிரமப்படுகின்றார்கள், தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும், அது மட்டுமில்லாமல் 15,000 நம்முடைய அன்பு சகோதர ஆசிரியர் பெருமக்கள் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை அது கிட்டத்தட்ட ஒரு 2,800 கோடி ரூபாய் திட்டம். அந்த திட்டத்தின்படி முதல் தவணையாக 500 கோடி விடுவிப்பது என்பது அவருடைய கடமை. அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அது உடனடியாக மத்திய அரசு அந்த நிதியை விடுவித்தாக வேண்டும். அது குறித்து தான் நம்முடைய பொதுச்செயலாளர்கள் கூட அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் விடுவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாநில அரசை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு அரசினுடைய கருவூலத்திலிருந்து தேவையில்லாத திட்டங்களுக்கு, குறிப்பாக அவங்க அப்பாவுடைய திரு மு கருணாநிதியுடைய புகழ் பாடுவதற்கு அதற்கெல்லாம் நிதி இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு கார் பந்தயம் நடத்துவதற்கு அதற்கு அரசுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் அரசு எதிர்த்தை முடுக்கிவிட்டு அதன் மூலம் செலவு செய்வதற்கு பணம் இருக்கின்றது. ஆனால் இந்த 15,000 ஆசிரியர்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான அளவுக்கும் கூட ஒரு பணம் நிதி கொடுப்பதற்கு மனம் இல்லை. நிதி இருக்கு, ஆனா மனம் இல்லை. ஏன் நாங்க என்ன கேட்கிறோம், நிதியை நீங்க கொடுத்துருங்க, அப்புறம் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். பல திட்டங்கள் மத்திய அரசுடைய உதவியோடு செயல்படுத்துகின்ற அந்த திட்டங்கள் பொதுவாக என்ன செய்வோம்னா, ஒரு ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருவாங்க, அவங்க ஒரு முன்மொழிவு கொடுத்துருவாங்க, நாங்க இதுக்கு இவ்வளவு பணம் தரோம் சொல்லிட்டு, அது கமிட்டட். அதுக்காக அவர் இடத்துல நாங்க எதிர்பார்க்க தேவையில்லை. உடனே என்ன பண்ணுவோம், நாங்க செலவு பண்ணிட்டு அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். இது சாதாரணமா அடிப்படையா இருக்கின்ற விஷயம், ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஏன் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு கண்டதுக்கு பண்ண முடியுது இல்ல, ஏன் 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது தானே? இன்னைக்கு மத்திய அரசு செய்ய தவறிச்சு. அதுக்காக நம்முடைய மாநிலத்துடைய ஆசிரியர் பெருமக்கள் கஷ்டப்படுத்துவது எந்த விதத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் கிடையாது. பல பல்கலைக்கழகங்கள்ல உயர்கல்வி அது ஒன்று தூங்கிட்டு இருக்கிறது, அங்கேயும் வேந்தர்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு படிக்காமலே ஒரு பிஎட் சர்டிபிகேட், அதாவது ஆசிரியர் சர்டிபிகேட், ஆசிரியர்
சான்றிதழ், ஆசிரியர் படித்ததாக ஒரு சான்றிதழ், பிஎட் சர்டிஃபிகேட் வந்து தாராளமாக கிடைக்கின்ற ஒரு வழிவகை இன்றைக்கு வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல். எனவே காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட இந்த வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் இருக்கிறது. யாரும் காலேஜுக்கு போறது இல்லையா, ஆனா 2 லட்சம் ரூபா கொடுத்தா சர்டிஃபிகேட். காலேஜுக்கு போகாமலேயே 2 லட்சம் ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்குற நிலைமை தமிழ்நாட்டில் தான். வெளி மாநிலத்து மாணவர்கள் இருந்தால் கல்லூரிக்கு வர தேவை, தமிழ்நாட்டிலும் கல்லூரி பெற்றால 2 லட்சம் கொடுத்தா சர்டிஃபிகேட், 5 லட்சம் கொடுத்தா வெளி மாநிலத்துக்கு சர்டிஃபிகேட். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியர் வந்து கல்வி இன்றைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா, கேலிக்குரியதா இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்கு என்பதுதான் ஒரு மிக மிக வேதனைப்படக்கூடிய ஒன்று. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்வித்துறையும் சரி, உயர்கல்வித்துறை கோமால தான் போயிடுச்சு.